மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதற்கும் உரிய உயர்திரு பி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு காவல்துறை ஐயா அவர்களை சிறப்புரையாற்றும்படி பணிவுடன் அழைக்கிறேன். இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் அட்வொகேட் சந்திரமோகன், தொழிலதிபர் தங்கம் அவர்கள், பட்டிமன்ற நடுவர் அவனி மாடசாமி அவர்கள், இந்த பகுதியில் உள்ள மணலி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த இன்று சிறப்பு விருதை பெற்ற ஆய்வாளர் கண்ணகி அவர்கள், உதவி ஆய்வாளர், இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவிகள், ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து உதவியாளர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எல்லாரும் ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நல்ல கலை நிகழ்ச்சி அருமையாக குழந்தைங்க பண்ணி காமிச்சாங்க, சந்தோஷமான விஷயம். இந்த ஆண்டு விழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளியில் முக்கியமான ஒரு நாள் ஆண்டு விழாங்கிறது. அதில் அந்த வருடம் நடந்த சாதனைகளை எடுத்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள், மாணவிகள் எந்த அளவுக்கு அவர்களுடைய திறமைகளை பல்வேறு துறைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பார்த்து மகிழ்வதற்கு, பார்த்து பாராட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விழா. அதனால் ஆண்டு விழா ஒவ்வொரு பள்ளிக்கும் முக்கியமான விழா. அதே ஆண்டு விழாவில் நம்ம இந்த வருடத்தில் செய்த சாதனைகளோடு நாம் செய்ய தவறிய விஷயங்கள், செய்த தவறுகள், இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அடுத்த வருடத்தில் அது மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு, இன்னும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மூன்று விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற எண்ணுகின்றேன். முதல்ல மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் இருந்த மாணவிகளுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு உள்ள மாணவிகளுக்கு இருக்கின்றது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அது என்ன, சமூக வலைதளங்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். உங்களில் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, ஒரு சில பேர் கை தூக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க பேரில் அக்கௌண்ட் வச்சுருக்க மாட்டாங்க, வேறு பேரில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பெற்றோர்களுடைய மொபைல் ஃபோனை அதில் பயன்படுத்துவாங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகின்றது. குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி பாடத்தில் சிறந்து விளங்க வேண்டுமானால், அல்லது பாடம் சார்ந்த மற்ற செயல்களில் சிறந்து விளங்க வேண்டுமானால், அந்த குழந்தையினுடைய, மாணவியினுடைய கவனம் முழுமையாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்க வேண்டும். கவனம் கொஞ்சம் சிதறினால் கூட முழுமையான அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு சிறந்த நிலையை அடைய முடியாது. அப்போ இன்னைக்கு அந்த கவனம் சிதறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன்ஸ், அலைபேசிகளையும் அது சார்ந்த சமூக வலைதள பொழுதுபோக்கு விஷயங்களையும் நாம் எந்த அளவுக்கு மாணவிகளிடம் ஒரு வயது வரை நாம் தள்ளி வைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். 18 வயதில் ஒரு மனிதன், குழந்தை, ஒரு அடல்ட், ஒரு சைல்டு அடல்ட் ஆகிறது அப்படிங்கிறத சொன்னாலும் 25 வயசு வரைக்கும் அவங்களுடைய மூளை முழுமையாக ஒரு செயல்பாட்டிற்கு வருவதில்லை என்ற ஒரு அறிவியல் உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமானால், அந்த வயது வரை நாம் இது போன்ற விஷயங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரிய வரும். ஏனென்றால் எந்த வயதில் நமக்கு எது சரி, எது தவறு, எந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும், அதில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால், அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறியக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால் அதுவரை நாம் அதை தள்ளி வைப்பது ரொம்ப முக்கியம். அதனால்
பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் வந்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால், பாடத்திலோ அல்லது விளையாட்டிலோ அல்லது கலை விஷயங்களிலோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, கடினமான விஷயம். எதனால் கடினமான விஷயம் அப்படின்னா, குழந்தைகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா குழந்தைங்க கேட்க போகிறதில்ல. எப்படி பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய கவனம் போகுமே தவிர, நம்ம பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கின்றார்கள், அதை செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வராது. முதியவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, அறிவு முதிர்ந்தவர்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு இல்லாத போது குழந்தைகளிடம் நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் வந்து நாம் பண்ணக்கூடிய அது முக்கியமான ஒரு தவறு. அதை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளாவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவு, உங்கள் குழந்தைகளுக்கான கனவு நிறைவேறுவதற்கு தடங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது, இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், இப்போ மாணவிகள் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு 10% தான் கை தூக்குறீங்க. ஓகே, கையை தூக்கிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். கையை தூக்காத மாணவிகள், உங்களுடைய மனதில் உங்களுக்கென்று வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும், என்னவாக நாம் வர வேண்டும் என்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை, காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா அப்புறம் எந்திரிக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால தான் நிறைய பேர் காலையில் சூரியன் வந்து அவங்க மேலே அடித்து சுடக்கூடிய அளவுக்கு நேரமானாலும் எந்திரிக்கிறது இல்லை. ஒரு சில பேர் காலையில் எந்த குழந்தை சரியாக எந்திரிக்கவில்லையோ, எந்த பெற்றோர்கள் காலையில் அந்த குழந்தைகளை எழுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையோ, அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் அவர்கள் நினைப்பதை நடத்துவது மிகவும் அரிதான விஷயம். 100ல் 1-2 பேர் வந்து அதையும் தாண்டி சாதனை புரியலாம். பட் அஸ் எ ரூல், ஒரு நியதியாக எடுத்துக்கொண்டோமானால் கண்டிப்பாக அந்த குழந்தை, காலையில் லேட்டாக இருந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் சாதிப்பது ரொம்ப கடினம். இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க பெரியவர்கள் எல்லாம், தொழிலில் எல்லாருமே வந்து ஒரு சிறந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்களை கேட்டால் சொல்வார்கள், காலையில் எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அவர்களை கேட்டால் சொல்வார்கள். ஆக காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஒரு இலக்கை, வாழ்க்கையில் என்னவாக மாற வேண்டும், எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை, ஆசிரியர்களுடைய கடமை. ஏன்னா சின்ன வயசில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு 4 வயசில் ஒரு நீ என்னவாகணும் அப்படின்ட்டு கேட்டால் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்து கப்பலில் கேப்டன் ஆகணும் அப்படிம்பாங்க. 5வது வருஷத்தில் 5வது வயசில் கேட்டால் நான் வந்து பெரிய வக்கீல் ஆகணும் அப்படிம்பாங்க. இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொன்றும் சொல்லட்டும். இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு இலக்கு, நாம் இதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்ற அந்த ஒரு இலக்கை நிர்ணயிப்பது, அந்த கோல், அது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த கோல் இல்லை அப்படின்னா அதை செட் பண்ணி கொடுக்கறது, அதற்கான வழிகாட்டுவது உங்களுடைய கடமையாகும். இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து சரியான ஒரு திசையில், சரியான ஒரு டைரக்ஷனில் வளரணும் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு சில பள்ளிகள் சிறந்த மாணவிகளை உருவாக்குகின்றார்கள், ஒரு சில பள்ளிகளில் தவறான பழக்க வழக்கங்களில் மாணவிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அந்த பள்ளியில் நிலவக்கூடிய சூழல், அங்கே ஆசிரியர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தோமானால் குறிப்பாக வடசென்னை பகுதியில், முக்கியமாக நமக்கு வடசென்னை பகுதியில் போதை பழக்க வழக்கங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பகுதியில் பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும்
வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக இருப்பதினாலும் தவறான பாதைகளில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலால் இந்த பகுதியில் மாணவர்களுக்கு ஒரு உகந்த சூழலை, ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை, பள்ளியினுடைய கடமை. அந்த குழந்தைகள் என்ன கேட்கிறார்கள், காதில் என்ன வாங்கிக்கிறாங்க, கண்ணில் என்ன பார்க்குறாங்க, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய திரைப்பட பாடல்கள், ஒரு சில பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா அதை குழந்தைகள் கேட்பதற்கு தகுதியான பாடல்களா என்று நமக்கு கேள்வி எழக்கூடிய வகையில் இருக்கின்றது. உங்களுடைய குழந்தை ஒரு பாடலை கேட்பதற்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அந்த பாடல் உங்கள் குழந்தை வந்து கேட்கணும் அப்படின்னா அந்த பாடலில் உள்ள வரிகள், வார்த்தைகள், அதற்கான பொருளை உங்களுடைய குழந்தை கேட்கும்போது அதை எந்தவித முகச்சுளிப்பும் இல்லாமல் உங்களால் அந்த குழந்தைக்கு விவரிக்க முடியுமா என்று நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்தீர்களானால் அந்த மாதிரியான பாடல்களை கேட்பதற்கு அனுமதிக்காதீர்கள். அந்த மாதிரியான பாடலுக்கு நடனமாட அனுமதிக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து என்ன பாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் நினைப்பீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வேணா குழந்தைகிட்ட சொல்லிக்கலாம், நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு புரியாதுங்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன், தப்பான அர்த்தத்தை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் கட்டி காத்த உங்களுடைய கிரெடிபிலிட்டி எல்லாம் ஜீரோ. அப்போது பெற்றோர்களுடைய கடமை, ஆசிரியர்களுடைய கடமை குழந்தைகளுக்கு பொய் சொல்லாமல் நியாயமான விஷயங்களை சரியான ஒரு அவர்கள் திசையில் செல்லக்கூடிய வகையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில், பார்க்கக்கூடிய வகையில், கேட்கக்கூடிய வகையில் சூழலை உருவாக்குவது ரொம்ப முக்கியம். எதற்காக கல்வி முக்கியம் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிகளை ஆரம்பித்தார். பள்ளிக்கு சென்றால் அங்கே ஒரு படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழலில் அவர்கள் ஒரு சரியான பாதையில் மாணவிகள், இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் செல்வார்கள் என்ற அடிப்படையில் தான் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. படிப்பகங்கள் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டன? மாலை நேரங்களில் பள்ளி முடித்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய நேரங்களை சரியான முறையில் செலவிட வேண்டும். தவறான விஷயங்களோ அல்லது தவறான நடத்தைக்காரர்களோடோ தொடர்பு ஏற்படாமல் நல்ல விஷயங்களில், ஆரோக்கியமான விஷயங்களில், வளர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை, முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களில் அந்த குழந்தைகள் செலவிட வேண்டும் என்பது அதற்காகத்தான் பள்ளி படிப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நான் இன்றைக்கு ஒரு காவல்துறையில் உயரிய பதவியில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் படிப்பகங்கள், லைப்ரரி என்று சொல்லலாம். பள்ளி முடிந்த பின்பு விளையாடுவதென்று உடல் களைக்கக்கூடிய வகையில் விளையாடுவது முக்கியம். அந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுமானால் சரியான பழக்கங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோமானால் அந்த மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்படாது. அதனால வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியலையா, நல்ல புத்தகங்களை வாங்கி படித்து காட்டுங்கள். சின்ன குழந்தையா இருந்தால் படித்து காட்டுங்க. ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது நீங்கள் பாடங்களை, நல்ல விஷயங்களை படித்து காமிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த குழந்தை வளர வளர புத்தகங்களில் அவர்களுக்கு ஈர்ப்பு அதிகமாகின்றது. அப்போ பெற்றோர்கள் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் இன்னைக்கெல்லாம். அதனால் கருவில் இருக்கும் போதே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கின்றது. ஆக வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை அவர்கள் படிக்கக்கூடிய வயது வந்து விட்டதென்றால் படிப்பதற்கு வாங்கி கொடுங்கள். அந்த பழக்கம் திடீரென்று வந்து விடாது. சிறு வயதிலிருந்தே, பிறந்தவுடனே அந்த குழந்தைகளுக்கு புரிகிறதோ இல்லையோ, குழந்தைகளை தாலாட்டு பாடும்போதோ இல்லை தூங்க வைக்கும் போதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து காமிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்முடைய வளர்ச்சியில் நம்மோடு சேர்ந்து வளரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு அவர்களுக்கு அறியாமலே அவர்களுடைய மனதில் பதியும் போது
அந்த படிப்பதில் ஈடுபாடு தானாக வந்துவிடும். இதையெல்லாம் விட்டு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் குழந்தைங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனில் நாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுனாலையோ எந்தவித பயனும் இல்லை. அதனால் நம்ம செய்யக்கூடிய கடமை, விவேகானந்தர் கூட அழகா கல்வியை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், கல்வி என்பது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பது தான் கல்வி. சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அதற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவது தான் கல்வி. ஆக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இந்த விஷயங்களை நாம் கவனிக்க தவறினோமானால் பின்னால் நம்முடைய குழந்தைகள் தவறான பாதையில் செல்லும் போது, போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் போது, அல்லது கெட்ட நபர்களோடு சேர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடும் போது அவர்களிடம் கோபப்பட்டு அல்லது நம்மை வருத்திக் கொள்வதில் எந்தவித பலனும் இல்லை. ஆகவே குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கும்போது, சிறுமிகளாக இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள். சரியான முறையில் குழந்தைகளுக்கு ஒரு வளரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள். குழந்தைகளுக்கு என்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்கு தேவையில்லாத விஷயங்களை, கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கல்வி தானாக வரும். அவர்கள் என்ன விஷயத்தில் அவங்க சிறந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறார்களோ, விளையாட்டோ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க. கலை இலக்கியங்களில் பெரிய ஆள் ஆகணுமா, கண்டிப்பாக ஆவாங்க. எந்த ஒரு தொழிலில் பெரிய ஆள் ஆகணுமா, கண்டிப்பாக ஆவாங்க. அதனால் இந்த 3 விஷயங்களையும் இந்த ஆண்டு விழாவில் நான் சொல்லியிருக்கின்றேன். பெற்றோர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இன்னையிலிருந்து தான் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு, வெக்கேஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் இல்லை, இன்னையிலிருந்து கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெற்றியாளர்களாக உங்களுக்கு பெருமைகளை தேடித் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.